ஓப்பன் பண்ணி ஒரு 8 months இல்லைன்னா 7 months இருக்கு, ரூம்ஸ் இருக்கு. விஷமுள்ள பாம்புகள் நீ பார்த்த புது போல் அடிச்சு வேலைங்களே கப்பல்ஸா 2 பேர். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா வெட்லேண்ட் போயிட்டு இருக்கோம். ஹெட்டன்லேருந்து கொமர்ஷியலுக்கு. ஸோ அங்கே இருக்க அந்த லேக்கை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போயிட்டு இருக்கோம். வேறு நம்ம டிலான்லாம் யாசோ அப்புறம் அபி இருக்கான். ஸோ வாங்க அப்படியே போகலாம். நான் இப்படி வியூ உங்களுக்கு காட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா குடாகம ஓகே, ஹை லெவல் ஸ்கூல். இங்கேருந்து ஒரு 2 kilometers இல்லைனா 3 மாதிரி தான், அவ்வளோ தூரம் தான். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock இருக்கும். 5:40. ஸோ ப்ரோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகாமா? பரவாயில்ல ப்ரோ, அப்படியே ஷேப்பில் போங்க. ஒரு லைசன் இல்லையே போகுது, என் லைசன் தெளிவு. அதுவும் ஒரு கண்டென்ட் தான். பார்ட் 2 அவன் வச்சு செய்வானா? நான் அடிக்கிறான். சம்டைம்ஸ் ஓன்லி. இதுதான் குடாகமையில் இருக்க ஒரு சின்ன டவுன்னு சொல்ல முடியாது, நார்மலாக ஷாப்ஸ்லாம் இருக்கும் இங்கே. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது, அப்புறம் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. மேலே இங்கேருந்து ஒரு ரோட் மேலே போகும். ஸோ அது வழியாக போனால் ஒரு 5 star ஹோட்டல் இருக்குது. என்ன ப்ரோ இங்கே தானே இருக்குது ஆகில் ஹோட்டல் கொஞ்சம். ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி வர டீ ஸ்டேட். ஆகேல் ரோடு இதுதான். இதுக்குள்ள தான் ஆகேல் போகணும். ஸ்ரீ லக்ஷ்மி ட்ரேடர்ஸ். இங்கே ஒரு புதுசாக ரெஸ்டாரண்ட் அடிச்சிருக்காங்க தானே ப்ரோ? மகாராஜா. போயிருக்கீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. அபி போயிருக்கியா? போயிருக்கேன், அந்த வழியால் போயிருக்கேன். எப்படி நல்லாமா? ஓ, அந்த வழியாக போயிருக்கியா? அங்கே போனதில்ல, அந்த வழியாக தானே நம்மளும் போயிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் பண்ணி ஒரு 8 months இல்லைன்னா 7 months இருக்கு, ரூம்ஸ் இருக்கு, எல்லாமே ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணுறான் அப்படி. இது பார்த்தீங்கன்னா மேஃபீல்ட் எஸ்டேட். ஸோ இது வழியாக மேலே போகலாம், பஸ்ஸஸ் இருக்குங்க மேலே போக. இது மேலே அழகான வியூ இருக்குது. இங்கேயும் ஒரு நாள் நம்ம டைம் இருந்தால் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இதுதான் காய்ஸ், இப்போ நீங்கள் ஹட்டன்லேருந்து நூர்லி ரோட்டில் வரும்போது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அழகான பிளேசஸ் இருக்குது. கொமர்ஷியலுங்கிற ஒரு பிளேஸில் தான் இருக்குது, கொட்டகலைக்கு ஒரு 1 or 2 kilometers முன்னாடி. ஸோ அங்கேயும் நல்ல வியூஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம். வேலைங்களே வீட்டு பேன் அடிச்சிருந்தாரு. தெரியும், போதும். இது வந்து முந்தி வீடுகள் தான் அரேஞ்ச் இந்த பாருடா. அடே இங்க பாரு ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகே, இது ஒரு ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு இங்கே தான். ஸோ தெரியும் இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகே, இதுக்குள்ளே இப்போ நாங்கள் கொமர்ஷியலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ இது வந்து ஒரு காலனி மாதிரி நிறைய வீடெல்லாம் இருக்கும். அப்புறம் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இருங்க நான் பக்கத்தில் இருக்கேன், ஹில்கோல் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அது ஒரு செம்மையான பிளேஸ். நீங்கள் ரெஸ்டோவில் சில் பண்ணும்போது அங்கே வரலாம். ஹில்கோல். ஓகே, நம்ம புது போர்டு அடிச்சு ஓகே கைஸ், இப்போ நம்ம வெட்லேண்ட்குள்ளே வந்தாச்சு. இதுதான் வெட்லேண்ட், நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம காரை கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இன்னும் இதில் நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணுவாங்க. என்ன ப்ரோ வருங்காலம் மாற்று ஓட்டலாம். இப்போ இங்கே வந்து பார்க்கிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு இஷ்யூ இல்லை, இங்கே பார்க் பண்ணிக்கலாம். இங்கேயும் பார்க்கிங் இருக்குது. ஸோ அந்த சைடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்துலேருந்து வரும்போது உங்களுக்கு பார்க்கிங் இருக்கும். ஒரு நாள் வண்டியை போட்டு சகதியான சகதி. ஓகே, வெளியே போவோமா?
இப்போ நம்ம வெட்லேண்ட் கிட்ட வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா பார்ப்போம். வாங்க ப்ரோ நம்ம போ. வருவானு கப்பல்ஸா 2 பேரும் வாங்கடா. இது எனக்கு என்னடா பண்ணுறீங்க? ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நூர்லி தலவாக்கலை ரோட்லாம் இந்த பக்கம் தான். இங்கேருந்து ஒரு எக்ஸாக்டாக ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி உங்களுக்கு கொட்டக்கலை டவுன் வரும். வாங்க இப்போ உள்ளே போகலாம். யசோ எப்படி இருக்குது இந்த பிளேஸ்? ஏற்கனவே வந்திருக்கீங்களா? கேவலமாக இருக்கு. வந்திருக்கேன். நல்லா சில் பண்ணலாம் இந்த பிளேஸில் வந்து. பைசிக்கிள் ரைட்லாம் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது இங்கே ஜாகிங்லாம் பண்ணலாம் தான். நிறைய பேர் ஒர்க் ஆஃப் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து ஜாகிங்காக இருக்கட்டும். ஆமாம். ஓகே இப்போ அதை பார்த்துங்க தான் வெட்லேண்ட். நீங்கள் இப்படியே போயிட்டு திரும்ப இன்னும் ரவுண்ட் வரலாம். ஸோ பைசிக்கிள் ரைட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நார்மலாக சில் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து இங்கே ரோம் பண்ணலாம். ஓகே வாங்க அப்படியே ஒரு சின்ன வாக் போவோம். மேலே பார்த்தீங்கன்னா அங்கே கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் இருக்குது. ஸோ ப்ரோ இங்கே ஃபிஷிங்லாம் பண்ணுவாங்களா அடிலாண்ணா? பண்ணுவாங்க. அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே வந்துட்டேன். பின்னாடி வருது காரில் கொஞ்சம் அதான் சொல்லுது. அதெல்லாம் யாரும் தொட மாட்டாங்க, பயம். இப்போ நம்ம இப்படியே போயிட்டு அந்த வழியாக வர போகிறோம். ஆனால் போட் ரைடெலாம் இருக்கிறேன். போனியா? நீங்கள் வந்து இங்கே போனி ரைடும் பண்ணலாம். இன்னும் கொஞ்ச நாளில் இங்கே ஷாப்ஸ் எல்லாம் வந்துடும் நினைக்கிறோம். அப்படி வந்துடும் அப்படின்னு. ஓகே வேறு புல்லு முளைச்சிடும். நல்லா பண்ணியிருக்காங்க. லைட்ஸ்லாம் இருக்குது நைட்டுக்கு. ஸோ நீங்கள் நைட் டைமும் வரலாம். அழகாக இருக்கும் அந்த பிளேஸ் நைட். நைட்டுக்கு என்ன நடக்கும் தெரியுமா இங்கே? அப்போது அங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஹில்கூல் ஹோட்டல் விளங்கும். பாருங்க மீன் பிடிச்சிட்ருக்காங்க, ஃபிஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி டக்குன்னு போகண்டா காரம் முடாமன்ட்டு யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. அழகாக இருக்கு. காடனா இருக்கே. அப்பா சரி ஒன்றும் இல்லை. இப்படியே போயாச்சு, அந்த வழியாக வந்தாச்சு. ஓகே ஒரு நாள் இங்கே குதிரை ஓடினாங்க. யாருக்கு அடிக்க குதிரை இல்லை போனி. குதிரை ஓட்டிக்கிட்டு வந்தாங்க. என்ன குதிரை பார்த்தீங்க? குதிரையா? போனி. போனினா என்ன? அப்படின்னா குதிரையும் கழுதையும் மிக்ஸ் தான். இங்கே இது ஹவுசஸ் இருக்காது. ஓகே நீங்கள் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கணும் என்னன்னா, இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது, ஒரு குட்டி பிரிட்ஜ். ஆமாம், இந்த பிரிட்ஜில் இருந்து என்ன வேணாலும் செய்யலாம். என்ன பண்ணலாம்? வேற என்னடா இருக்குங்க காட்டுங்க. 2 ஐலாண்ட் இருக்கு. அன்னம் இருக்கு. இதுல இருந்து அது அந்த ஐலாண்டுக்கு போகணும்னா அங்க வந்து நிறைய விஷமுள்ள பாம்புகள் நீ பார்த்த. அது ரைட் பண்ண 1000 rupees ஈச்சா per ரைட். 4 பேருக்கு. 4 பேர் போக முடியாது. வாங்க கொஞ்சம் பக்கம் போயிட்டு பார்த்துட்டு வரோம். ஓ இதுக்கு ஒரு டிரைவர் ஒரு ஆள் வேணுமோ? இல்லை நம்ம தான் டிரைவர். ஓடுறவங்க தான் டிரைவர். டிரைவரும் இன்னொரு கண்டக்டருமா? யாரா நீங்க? அது இருக்கதே ஒரு சின்ன சைஸ்ல. அதுல டிரைவர் கண்டக்டர் பாருங்க. வந்து நீங்க ஜாகிங் மட்டும் இல்லை, நீங்கள் நார்மலாக இங்கே கிரிக்கெட்டும் ப்ளே பண்ணுவாங்கண்ணா. ப்ரோ இங்கே கிரிக்கெட்லாம் ப்ளே பண்ணுவாங்க தான் இல்லைண்ணா? ஓகே இதுதான் நம்ம அவ்வளோ ஸ்டியரிங்லாம் இருக்கு அதில். என்னடா அது? இது அபிலாஷ் ஒரு கேள்வி கேட்டாரு, இதை எப்படி போடுவான் எனக்கு. ஸ்டியரிங் ஒன்று இருக்கு. 2 பேர் தான் போகலாம், 4 பேர்லாம் போக முடியாது. நீங்கள் பெடல் பண்ணால் அது போகும். இங்கே அந்த ஊர் பசங்கள்லாம் பாட்டு கேட்டுட்டு அப்படியே சில் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ தான் இந்த வெட்லேண்ட்.
நீங்க யாரும் பெடல் பண்ணி இது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? கொழும்பு கடல்லையா? இல்லை அப்போ ஒரு ஆறு மாதிரி ஆறுல அது பெடல் பண்ண தேவையா? அதில் விட்டா அடிச்சுட்டு போவோமே அப்படியே காற்றுல. லைக் இந்த பக்கம் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான் இருக்குது. டீ எஸ்டேட் இப்படி இருக்கு, இப்படியே இருக்கும். இதை நான் அப்படியே போடுவேன். இப்போ வந்து நாய் வந்துருச்சு. இப்போ அபி அதை பார்த்து பயந்து ஓடுறான். நான் உன்ன மாதிரி பயம் இல்லைடா. ஓகே, நம்ம ஒரு ஃபுல் ரவுண்ட் வந்துட்டோம் லேக்கை சுற்றி. அவ்வளோதான் கைஸ். இங்கே வேறு எதுவும் பார்க்குறதுக்கு ஸ்பெஷலாலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் மார்னிங் ஒரு சண்டே ஒரு சாட்டர்டே ஃப்ரீ டைம் இருக்கும்போது இந்த பக்கம் நார்மலாக வந்தீங்கன்னா வெஹிக்கிளை பார்க்கிங் இருக்குது, நிறுத்திட்டு நார்மலாக ஒரு வாக்கோ இல்லைன்னா ஏன்னாச்சும் உட்காந்து ஃபிஷிங் பண்ணுறதை பார்த்துட்டு இருக்கலாம். இல்லை நீங்கள் போட் ட்ரைவ் பண்ணலாம். அவ்வளோதான். ஓகே, பேசாம ஒரு கோப்ரோ ஒன்று எடுத்து நெஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்னா ஓகே. நெஞ்சில் தான் ஃபிக்ஸ் பண்ணுவான். இன்னொரு இடத்துல சொல்லலாம். ஓகே, தலாவக்கலை பஸ் போகுது. இந்த பக்கம் தான் தலாவக்கலையாக இருக்கட்டும். பண்ணி அதில் தான் போகணும். இன்னொரு லேவாக இருக்கட்டும். ஐயோ, அதை சொல்லாதீங்க ப்ரோ, கஷ்டமாக இருக்கு. என்ன கொஞ்சம் உருட்டி கொண்டு போவாங்க. உருட்டி போவாங்க. இந்த vlog அவ்வளோதான். இதோட ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு வெட்லேண்டை. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னொரு பிளேஸ் எனி ஐடியாஸ் வந்தால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.